போயிட்டு போறாமா ஏழை விதவை. அந்த கடைக்காரன் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் எப்பவுமே கிண்டலா பேசுவான், கிண்டலா பார்ப்பான், கிண்டலா நடப்பான். ஏன்னா அது ஏழை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. எப்போ கடைக்கு போனா கூட சும்மா 2 ரூபாய்க்கு இதை கொடு, மிளகா கொடு, 2 ரூபாய்க்கு அரிசி கொடு, 2 ரூபா பருப்பு கொடு, அப்படி 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கிற நம்ம நடந்து போக பார்த்துட்டு அவன் கடையில இருந்து என்ன பண்ணா, ஒரு அழுகு போன ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம மேல போட்டான். போட்டு உடனே சைலண்டா ஒன்றும் தெரியாம நின்றுக்கிட்டான். நம்ம பார்த்து மேலே வந்து அது அழுகு போன உருளைக்கிழங்கு வந்து விழுது. அதை எடுத்து உடனே பார்த்துட்டு ரொம்ப வேதனையோடு பார்த்துச்சு. நம்மளை இவ்வளோ உதாசீனப்படுத்துறேன், கேவலப்படுத்துறேன் நினைச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு தூக்கி போடலை. நம்ம நல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா மண்ணு தோண்டி அதை புதைச்சிடுச்சு. ஒரு அலையா சில நாட்களுக்கு அப்புறம் ஆண்டவருடைய கிரியைகள் பாருங்க எப்படி நடக்குது. ஒரு நாள் அந்த கடைக்காரர்கிட்டயே போய் நிற்கும் போது இதே மாதிரி நாடாரு கடைக்காரரு என் அண்ணாச்சி என்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்கு வேணுமான்னு கேட்டுச்சு. ஓகே, குடும்பம் எவ்வளோ இருக்கு, இது ஒரு 5 மூட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு 5 மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. யாருன்னா அந்த அளவுக்கு அங்காலே கடையில் பார்க்காத அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து ஒரு 5 மூட்டை எடுத்துனது இறக்கிட்டு போயிருக்கு. அப்போ அதான் கேட்டாரா, உங்களுக்கு எங்கேருந்து வந்து எங்கே எடுத்துட்டு வந்து என்ன வியாபாரம் என்னன்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்களா, ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறாரா, ஒரு அழுகு போன உருளைக்கிழங்கு தூக்கி அம்மாவை போட்டியே அந்த உருளைக்கிழங்கு வந்ததுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கைய சிலர் உங்களை தூசித்து உன்னை தள்ளலாம், புறம்பே தள்ளலாம், உன்னை உதாசீனப்படுத்தலாம், உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை கழட்டி விடலாம், வேலை செய்யற இடத்துல உன்னை கழட்டி விடலாம், உனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அந்த வேலை உனக்கு சித்தாகாது உன்னை யாரும் புறம்பு தள்ளனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கொண்டு கர்த்தர் உன்னை அதிபதியாய் மாற்றுவார், அதை கொண்டு உயர்வான காரணங்களில் நிறுத்துவார். அல்லேலூயா. பலன் தேவையில்லை, ஒரு தகுதி தேவையில்லை, கொஞ்சம் சகித்துக்கொள், கொஞ்சம் அமைதியாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த உருளைக்கிழங்கு தூக்கி போட்டதுக்கு யார் என்னன்னு தேடி திட்டி கண்டுபிடிச்சு அதால தூக்கி அவன் மூஞ்சியை போட்டு வந்திருப்போம். ஆனா அதை எடுத்துட்டு போச்சு அந்த ஆண்டவர் பாருங்க, மகாராணி தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் அந்த பொதுவாக உருளைக்கிழங்கை எடுத்து அந்தமா வைக்கும் போது ஆசீர்வதித்து அவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம்னா இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக பாடுகளின் வழியாய், அவமானத்தின் வழியாய், உபத்திரத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் போதே நான் சொன்ன ஆண்டவர் அந்த அவமானம் தான் உன்னை உயர்த்துகிற ஒரு சாவியாய் இருக்கிறது. அந்த தோல்விதான் உன்னை உயர்த்துகிற ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. அந்த பலவீனங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து சோர்ந்து போகாத, உன் அன்பை குறித்து சிலர் உதாசீனப்படுத்தி ஏமாத்துறாங்களா, உன்னுடைய செல்வத்தை குறித்து சிலர் உன்னை ஏமாத்தி உதாசீனப்படுத்துறாங்களா, உன்னுடைய பிரயாசங்களை குறித்து சிலர் உதாசீனப்படுத்தி உன்னை ஏமாத்துறாங்களா, அற்பமா என்றாரா, நான் சொல்றேன் அந்த காரியத்தினை கொண்டே கர்த்தர் உன்னை ஷைன் பண்ண வைப்பார். அந்த காரியத்தை கொண்டே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏன் தெரியுமா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு சொன்ன காரியங்கள், ஏன்னா அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறோம், அநேக நேரங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், அநேக நேரங்கள் பலவீனத்தோடு வாழ்க்கை வெறுத்திருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடு, அந்த கண்ணீரோடு, அந்த பிரச்சனையோடு, அந்த சில நேரத்தில் வாரத்தில் 6 நாள் அந்த உலக பாவத்துல அந்த பாவத்தோடு போராட்டம், அந்த கடன் பிரச்சனையோடு போராட்டம், அந்த கணவனோடு போராட்டம், அந்த மனைவியோடு போராட்டம், அந்த பிள்ளைகளோடு போராட்டம், அநேக உலகத்துல உபத்திரத்தோடு நம்ம கடந்து வரும் பொழுதும் இந்த 7வது நாள் சில நேரங்களில் உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி இந்த பீடத்திலிருந்து வார்த்தைகள் வந்திருக்கிறோம். உங்களை நான் வேதனைப்படுத்தி பேசியிருக்கலாம், அங்கேயும் உடைக்கப்பட்டு இங்கேயும் அநேக நேரத்தில் உடைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் என் மகனே, என் பிள்ளைகளுக்கு நான் யார் என்று காட்டு, நான் அவங்க மேல எப்படி இருக்கிறேன் என்று காட்டு என்று கர்த்தர் சொன்னார். என்ன தெரியுமா, வாசிக்கலாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில இந்த அதிகாலையில் கர்த்தர் உங்களோடு இந்த மாசம் அவர் இதயத்தில் உள்ளதை என் இதயத்தில் ஊற்றினதை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லிருக்கிற வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா விரைவா வாசிக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு யார் உனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அவர் எப்படியா இருக்கிறார் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனம். இனி நீ கைவிடப்பட்ட
கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கொஞ்சம் நிறுத்தணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதம் சில நேரத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். என்ன கவனிக்கணும், இங்க என்ன பார்க்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கடனை மாற்றுவார், உன் போராட்டத்தை முடிப்பார், இந்த பிரச்சனையை சரி செய்வார், அதை செய்வார். எத்தனையோ வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்மேல் பிரியமாயிருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. நான் இப்படியா சொல்றேன், எனக்கு கவனிக்கணும், இப்படியா சொல்றேன், இன்னும் சொல்றேன், கர்த்தர் உன்னில் பிரியப்படுவார். ஆமென். இந்த முகத்தை பார்த்துதான் சொல்றேன், உன்னில் நான் பிரியப்படுவேன். ஆமென் ஹல்லேலூயா. சில நேரம் சொல்லுவோம், என் பையன் என் பிள்ளைகள் செய்கிற காரியத்தில் நான் பிரியப்படுவேன், அவரால் நான் மகிழ்ச்சி அடைவேன், எனக்கு பெருமையை அவன் உண்டாக்குவான் என்று நம்ம சொல்லுவது போல ஆண்டவர் சொல்றார், என் மகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னில் பிரியப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை கொண்டு நான் உங்களை நான் பிள்ளைகளாய் தத்தெடுத்தது எனக்கு அவமானத்தை கொண்டு வராது, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும், ஒரு பெருமையை கொண்டு வரும், ஒரு கனத்தை கொண்டு வரும். நீங்க என் பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுவேன். பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் பெருமைப்படுவேன், உன்னை கொண்டு நான் சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் யோபை பார்த்த பிசாசு தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஏ பிசாசே, என் மகன் யோபின் மீது கவனம் வைத்தாயோ? ஒரு ஹல்லேலூயா. ஏன் அவன் பரிசுத்த, என்னை நேசிக்கிற பிள்ளை, என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அவன் சொன்னா, அவனை சுற்றி வேலி அடிக்க வச்சிருக்கிறீங்க. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அவனை சுற்றி வேலி அடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் மேல நான் எப்படி கை போட முடியும்? ஏன் தெரியுமா? அவன் ஒரு நாள் யோபை அழிப்பதற்காக அவன் குடும்பத்தின் பக்கமாய் போகும்போது ஆண்டவர் ஒரு வேலின சாதாரண வேலி அல்ல, ஒரு ஐயா சொன்னாரு, நான் கேட்டிருக்கேன், சொன்னாரு, அந்த வேலி மேல அவன் உள்ள போகும்போது அவன் சொல்ற அந்த வேலிகள் பட்டு தீஞ்சு போனதாம். ஒரு ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? தூக்க கலக்கத்திலே கேட்கிறீங்களா? நான் சொல்றேன், அந்த வேலி அவனையும் அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி, எலக்ட்ரிக் பவரை விட ஒரு பவரான வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலி மலையும் சாதாரண நேரம் போகும்போது, ஏன்னா சாதாரண போகும்போது என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாதுல்ல. சாதாரண ஏதோ ஒரு கம்பி இருக்குன்னு போய் கரண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, போய் எத்தனை மனுஷனுக்கு மாட்டிக்கொண்டு செத்து போனதில்லை. எனக்கு திடீர்னு போகும்போது தெரியும். அது அவன் சாதாரண உள்ள போறான், போகும்போது வேலியில் அவன் சொல்ற லெப்ட் சைடு தீஞ்சு போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் தீஞ்சு போனது அவன் சொல்றான், என்னடா சரீரமெல்லாம் ஒரு பக்கம் தீஞ்சு போயிட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் எரிந்து போய் தீக்கட்டியா இருக்கிற போது அவன் சொல்ற, நீ வேலி அடித்து பாதுகாத்திருக்கிய அன்பான பிள்ளைகளே, நீங்க அன்பு சொல்ற அந்த வாசம் என்ன தெரியுமா? நான் உன்னில் மகிமைப்படுவேன் தெரியுமா? உன்னை சுற்றில நான் வேலி அடித்திருக்கிறேன், உன் பிள்ளைகளை சுற்றில வேலி அடித்திருக்கிறேன், உன் குடும்பத்தை சுற்றில வேலி அடித்திருக்கிறேன், உன் பிசினஸை சுற்றில வேலி அடித்திருக்கிறேன், இந்த சபையை சுற்றில ஒரு வேலி அடிச்சிருக்கிறேன். இந்த வேலையை தாண்டி அவனை தொட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஜஸ்ட் மிஸ் ஆனி காரணம் தெரியுமா? அந்த பிசாசுனை அடிக்கணும்னு அவன் வரும்போது அந்த வேலை மேல பட்டு அவன் ஒதுங்கி இருப்பான். உன்னை அந்த ஒரு சேதம் இல்லாமல் காத்திருக்கிற நல்ல வேலையை கட்டுப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலை உன்னை பாதுகாக்கிறது மக்களே, கர்த்தருடைய ரத்தம் உன்னை பாதுகாக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதா? அப்ப சொன்னாரு, அவன் சொன்னா, இப்போ வேலி அடைக்கப்பட்டிருக்கிற, அப்ப அந்த சம்பவம் தெரியும், இதெல்லாம் சரி, ஓகே, உனக்கு நான் பர்மிஷன் தரேன், அந்த வேலையை நான் எடுக்கிறேன். அவன் டெஸ்ட் பண்றது எடுத்துட்டு பிறகு இவன் என்னென்ன ஆட்டமா ஆடிட்டான். அவனுக்கு அப்போ சொன்னா, யோபு, நீ ஆண்டவரை மனைவியே சொல்றா, நீ தூஷித்து ஆண்டவரை தூஷித்துட்டு நீ செத்து போ என்று சொல்லுகிறார் கட்டண மனைவி. சொல்ற மனைவி சில நேரத்தில் எனக்கு உயிர், கணவன்
கணவன் உயிர் ஒரு இல்லை. கடைசி கொஞ்ச நாளே அவன் சொல்லிட்டா, இந்த அந்த சிறங்க அவன் தேங்காய் ஓடி எடுத்து சொரிஞ்சு கொண்டிருக்கிற பார்த்து அந்த சலிக்க முடியாம நீ செத்து போன்ற சில நேரங்கள் சில குடும்பங்கள் இல்லை, ஒரு கணவனோ இல்லை மனைவியோ அந்த வியாதி வழியாக அவன் கடந்து செல்லும் போது பார்த்து சலித்து அவன் செத்து போட நல்லா இருக்குன்றாங்க. நம்ம இந்திய தேசத்துல சமீபத்தில் நான் படித்தேன். இந்திய தேசத்துல ஒரு சின்ன வாலிப பையன் கிட்டத்தட்ட 13 வருஷம் 15 வருஷம் கரெக்டா ஞாபகம் இல்லை, என்ன பண்ண கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கிறான். ஒரு சின்ன வாலிபன் ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கிறான். அப்போ 15 வருஷமா பெற்றோர்கள் அவங்ககிட்ட போராடி ஒரு மாற்றம் இல்லாத போது அவங்க போய் ஜட்ஜி கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க கோர்ட்ல, கருணை கொலை பண்ண தயவு செய்து பர்மிஷன் கொடுங்க என்று. இந்திய தேசத்தில் நம்ம சட்டத்தில் முதலாக அவங்களுடைய அதை விசாரணை செய்து அந்த பிள்ளையை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம கேட்டு கவர்மெண்ட் கருணை கொலைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதை கேட்டது யார் தெரியுமா? பெற்றோர். 13-15 வருஷம் பார்த்தாங்க, முடியல. அதே மாதிரி அந்த வேலையை பார்த்து அவங்களால முடியல, வராம கொடுத்துட்டாங்க. நம்ம தேசத்துல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க கருணை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு அல்லேலூயா. இதுதான் உலகம். ஒரு ஆமே. நீ 15 வருஷம் 20 வருஷமும் நீ உட்கார்ந்து இருந்தாலும் உன்னை ஆராதிக்கிற தெய்வம் வந்து உன்னை அந்த இக்கட்டுகள் இருந்து, அந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த போராட்ட ஒவ்வொருத்தருக்கும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தெய்வம் தான். மனிதர் அன்பு மாறி போகலாம், அப்பா அன்பு மாறலாம், பிள்ளைகள் அன்பு மாறலாம், பெற்றோர் அன்பு மாறலாம், உடன்பிறப்பு அன்புகள் மாறலாம், சொந்த பந்தங்கள் அன்பு மாறலாம், நண்பனுடைய அன்பு மாறி போகலாம், நண்பியுடைய அன்பு மாறி போகலாம், உன்னை நேசிக்கிற கணவன் மனைவி அன்பு மாறி போகலாம். ஆனால் உலகத்தில் மாறாத ஒரே அன்பு என் ஆண்டவராகிய அப்பா இயேசுவின் அன்புதான். அந்த அன்பு ஒருபோதும் மாறாதம்மா. அல்லேலூயா. அப்போ யோபு எல்லாம் எடுத்துருக்குன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கையினால் நன்மை பெற்ற நான் தீமை எப்படி அனுபவிக்காம இருப்பேனோ என்று சொன்னான். ஆனா அந்த தீமையை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. ஆனால் அவருடைய வெளிப்பாட்டுல அப்போ சொல்ற நம்ம நினைப்போம் பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சகிச்சுட்டு போவோம். ஆனா அவனுக்கு தெரியல ஆண்டவர் தான் கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு அப்போ தூஷிக்காம ஆண்டவரை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அப்பதான் சொல்றாரு, என் மகனை பாத்தியாடா, இப்போ என் மகன் என் மேல வச்சிருக்கிற அன்பை பாத்தியா அப்படின்னு சொன்ன. இந்த மாசம் ஆண்டவர் சொல்லுவாரு, என் மகனை பாத்தியா, என் மகள் என் மேல வைத்திருக்கிற அன்பை பாத்தியா என்று இந்த மாசம் கர்த்தர் சர்டிபிகேட் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மேல் பிரியப்படுகிறார். அதுக்கு வசனம் வாசிங்க. சீக்கிரம் நேரம் ஓடிச்சு. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். சொல்லுங்க, என் தேவன் என் மேல மகிழ்ச்சியா இருப்பார். இந்த மூஞ்சி மேலையா? ஆமென். இந்த மூஞ்சி மேல என்ன கூத்து பண்ணியிருக்கிறோம், என்ன ஆட்டம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு என்ன காரியம் பண்ணியிருக்கிறோம். வரும்போது என்ன கடமைக்காக தூக்கத்திலே வேற வழியிலே வந்திருக்கணும். நேற்று என்ன கூத்து பண்ணோம், என்ன செஞ்சோம், ஆனா அந்த மூஞ்சியை பார்த்துதான் சொல்றாரு. பேசா சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ண நீ ஆடின ஆட்டமெல்லாம் தெரியாதா, அப்படியே லிஸ்ட் போட்டு காட்டுவாங்க. ஒரு ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அப்படிதான் நல்லா ஊழி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவரை உபவாசம் ஜெபிக்கும் போது பிசாசு அவருடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு செகண்ட்ல ஒரு பேப்பர்ல காட்டுறான மொத்தம் அவர் பிறந்ததிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் செய்த பாவங்களையும் அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரு செகண்ட்ல காட்டிட்டான். பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். அல்லேலூயா. மறந்து போனதெல்லாம் அதுல வந்த லிஸ்ட், ஆனா எல்லாம் அவர் செஞ்சது. அப்படியே அவர் நினைச்சாராம், இனி நம்ம இந்த ஊழியம் செய்வதற்கே தகுதி இல்லை, கடவுளுடைய பிள்ளையா இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி உட்காரலான்னு உட்காரும் போது அப்ப திடீர்னு ஆவியானவர் அவனோடு பேசினாரா. அல்லேலூயா. அந்த பேப்பரை வாங்கினாரா. வாங்கிட்ட உடனே அந்த பேப்பர் மேல ஒரு ரெட் இங்க் பாட்டில் எழுதினாரா. எடுத்து அந்த ரெட் இங்க் என்ன டேபிள் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார். அந்த பேப்பர் மேல ரெட் இங்க் பாட்டில் ஊத்துனாரா. அவர் ஊத்துன உடனே
அது ஒரே ஒரு எழுத்து தெரியலையா? ஒரு ஹalleluya. உன் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில ஏன் ஆண்டவர் ரத்த சிந்தினார் தெரியுமா? வருகிற குட் ஃப்ரைடே நாம் கொண்டாட போறோம் தெரியுமா? உன் பாவங்களுக்காக, உன் பாவ கரைகளுக்காக, அழிப்பதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இப்ப பார்த்து சொன்னார் பிசாசுகிட்ட, இப்ப ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல. ஆண்டவர் ஒரு முறை சுமந்துட்டாரு, அதெல்லாம் கழுவிட்டாரு. இன்னைக்கு என்ன கழுவி இருக்கிறாரு, என்னை சுத்தமாக்கி இருக்கிறாரு, நான் சுத்தமா இருக்கிறேன். இப்ப சொல்றாரு, என் மகன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பிசாசும் காதல் எத்தனை வந்து என்ன விட்டாலும் சரி, இல்ல சில சாதாரண உன் பக்கத்துல இருக்கிற சாத்தான் வந்து உன்னை சொன்னாலும் சரி, சில நேரத்துல கொஞ்சம் மன்னிக்கும். உன் புருஷன் பிசாசு உள்ள காதல வந்து நீ இப்படி அப்படின்னு சொன்னாலும் சரி, உன் மனைவி பிசாசு ஏதாவது சொன்னாலும் சரி, நீ சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், என்ன அவர் நேசிக்கிறார். ஹalleluya. அப்ப சொல்லிட்டான்னு சொல்றாரு, வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அப்போ ஏன் தெரியும் ஆண்டவர் வாலிபன் கன்னியை விவாகம் பண்றது சொன்னாரா? இப்ப எல்லாருக்கும் தெரியும், மோச கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க தெரியும். ஓகே, இப்ப உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கல்யாண ஸ்டேஜ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு அம்மை ஹalleluya. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனது, கல்யாணம் நடந்த பிறகு பேசுனதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஒரு ஹalleluya. எப்படி இருந்திருக்கிறோம்? ஒரு ஆமே கரெக்டா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை கேளுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி. திருமணம் ஆன பிறகு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா பிக்னிக் போறாங்க, ஒரு காட்டு வழியா நடந்து போறாங்க, நல்ல சந்தோஷம், எல்லாம் இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போறாங்க. சும்மா அந்த வழியா 50 கூட போயிருப்பான், ஒண்ணு கண்டிருக்க மாட்டான். இப்போ வந்து அந்த கல்யாணம் ஜோறு, புது ஜோறுல நல்லா கையை போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பத்தி அந்த மரம். அது சொல்லியிருக்கோம், டே 40 வருஷமா இங்கதானே இருக்கிறேன், நீ 20 வருஷமா இந்த பக்கம் தானே போற, ஒரு நாளாவது என்ன பார்த்துருப்பான்னு அது கேட்டிருக்கோம். ஒரு ஹalleluya. இப்போ வந்து எவ்வளவு அழகா மண்ணு இருக்கு பாத்தியான்றப்பா, மண்ணு மெதிச்சு அது சொல்லியிருக்கோம், என்ன எவ்வளவு மெதிச்சுட்டு போற, ஒரு நாளாவது என்னை பத்தி யோசிச்சிருப்பட. இன்னைக்கு வேற இருந்தோம், அந்த நேரத்துல வந்துருங்க, ஏதாவது வந்துடும், அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி இருக்கும், லவ் மூடு இது. ஒரு ஆமே ஹalleluya. கல்யாண ஜோறுல அப்படியே இருக்கும். அது மாதிரியே இருந்த காலம் கூட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே தேடி இருக்க மாட்டோம். ஒரு ஆமே ஆண்டவர்கிட்ட வந்துட பண்றீங்க வரமாட்ட. சில நேரத்துல புருஷன் குத்துறாண்டதான சபை கோடி வரும். திடீர்னு ஒரு சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவோம், பேர் சொல்ல, சர்ச்சைக்கு வரணும், ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஒரு ஆமே ஹalleluya, ஏதாவது ஒண்ணு நடக்குது. அப்போ நீ சர்ச்சைக்கு வரணும், அது நடக்கலன்னா நீ சர்ச்சை வருவியா? ஒரு ஆமே ஹalleluya. கரெக்டா இல்ல சொல்றேன். அப்ப சொல்றேன், சர்ச்சுக்கு போறது ஏதாவது நடக்கல, அப்படியாவது நான் சர்ச்சுக்கு போயிடணும்னு வரேன். அப்படி ஆண்டவர் எதுவுமே உனக்கு அனுமதிக்கல, எதுவுமே நடக்கல, ஆண்டவர் பரவாயில்ல சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்றேன், வீட்டுல இருந்து அதை பண்றேன், கர்த்தர் என்ன பெருசா வச்சிருக்கிறான்னு பில்டப் பண்ணுவோம். அப்ப 2 பேரும் அழகா நடந்து போகும்போது திடீர்னு போகும்போது ஒரு முள்ளு மனைவி காலை குத்திட்டு விடுன, என்னங்க அப்படின்னா உடனே வந்து என்னாச்சு சல்லாப்பட்டுன்னா நீங்க சொல்ற சனின அவள் இதை போட அதே போட அன்னைக்கு பேசுற அப்படி. உடனே என்னாச்சு, முள்ள குத்திடுச்சுங்க. அப்படியே கால் தூக்கி அந்த பூ இதையானது கால் முள்ள குத்திச்சு, தூக்கி கால் மாற வச்சு அந்த முள்ள பிடிக்கிட்டு முள்ள பார்த்து சனி முடிச்ச முள்ள. என் மனைவி வர்ற இடத்துலயா இருக்கணும், எவ்வளவு இடம் இருக்குது, இங்க வந்து குத்திடுச்சுன்னு காலை நல்லா புடைச்சு காலுக்கு முத்திட்டு அதுக்கடுத்து பட்டுமா நான் தூக்கிட்டு போறேன்னு தூக்க முடியலான்னு தூக்கிட்டு ஒரு ஆமே அப்படியே போவாரு. சில வருடங்கள் கடந்தது, அதே வழியா திரும்ப கடந்து போறாங்க. ஒரு ஆமே கடந்து போகும்போது அப்ப அதே மாதிரி வரும்போது அப்ப ரசிப்பாங்கன்றீங்க. இந்த ட்ரெயின்ல போகும்போது பார்க்கணுமே, போயிருக்கீங்க யாராவது கணவன் மனைவி, இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கோம், அது அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கோம். நான் இயற்கை காசை ரசிக்கிற போல ஜனலை பார்த்து திரும்பிட்டு இருக்கோம். ஒரு ஹalleluya. 2 மூஞ்சி பார்க்கலாம், 24 மணி நேரம் அந்த மூஞ்சி தான் பார்த்துட்டு இங்க எனக்கு பார்க்கறத அங்க பார்த்து நீங்க வேணாலும் இங்க எதிர வந்து உட்காந்து திடீர்னு தோண்ட பார்த்தா எதிர உட்காந்து. ஒரு ஹalleluya. என்ன கரெக்டா? ஒரு ஆமே. அப்போ அப்படி போகும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த 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 வழியா போகும்போது அப்படி பார்த்து போகும்போது என்னங்க சொல்லுங்க அப்படின்னு யோனே மாறிச்சு.
முள்ளு குத்திருச்சிங்க அப்படின்னா கிட்ட வந்து பார்த்து முள்ளு குத்திருச்ச அது சனி பிடிச்சவன இவ்வளோ இடம் இருக்குது, கண்ணு நான் மேல வச்சிருக்கேன் இல்ல சைட்ல வச்சிருக்கியா, நான் முன்னாடி பார்த்து நடந்து வர வேண்டியதுனா வந்து தொலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு ஆளு இந்த அம்மாவே எடுத்து போட்டுட்டு அந்த அம்மாவே நடந்து வந்தாங்க. ஒரு அல்லேலூயா. இது வந்து அப்போ இது இப்போ. ஆமே. கொஞ்சம் நீங்க ரீகலெக்ட் பண்றீங்களா? அது அப்போ இது இப்போ. இதுதான் சொன்னாரு வாலிபன் கன்னிகை விவாதம் பண்ணுவது போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாலிபர்கள் இந்த லவ் மூடல யாருக்கு இருக்குன்னா வாலிபர்கள் இருக்கும். 60 வயசு 50 வயசுல கல்யாணம் பண்றாங்க. அவங்கள இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்கன்றீங்க கிடையாது. ஒரு அம்மா அல்லேலூயா. இப்ப பாடுறீங்களா? கிடையாது. இப்ப உங்களுக்கு அதுதான் என்ன நடக்கட்டும் அப்ப டிவேட் பாடுவீங்களா? கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா வாலிபன் கன்னிகை விவாதம் பண்ணுகிறது போல நான் உன்னை விவாதம் பண்ணுவேன். அதுக்கடுத்து மணவாளன் அவர் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல. அப்ப மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல நான் உன் மேல மகிழ்ச்சியா இருப்பேன். அதான் ஆண்டவர் சொன்னார் உன் புருஷன் அப்ப எப்படி இருந்தாலும் அது மாறி உதாரணம் சொன்னாரு எப்பவுமே நான் உன்னை நேசித்துட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உன்னை அன்னைக்கு நான் எப்ப செல்லலாம்னு சொல்லணும், நீ சாகர வரைக்கும் நான் செல்லலாம் நான் சொல்லுவேன். என் அப்பா சொன்னார் அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லணும் நீங்க இப்ப இந்த மூஞ்சிய பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன பண்ணா நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு எப்சிபான்னு சொன்னாரு முதல் வசனத்துல நீ கைவிடப்பட்டவன் என்ன பண்ணாலும் தேசம் இனி பாழான தேசம் என்ன பண்ணாலும் எப்சிபா என்றோம் நேரம் விளக்கிறதுக்கு இனி நீ கைவிடப்பட மாட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல மனதுருகுகிற உன்னை நேசிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு செகண்ட் நான் மறைந்தேன், அங்க ஒரு செகண்ட் உன்னை கைவிட்டேன். ஆனா மிகுந்த இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் உன்னை சேர்த்துக் கொண்டே. ஒரு நிமிஷம் உன்னை கர்த்தர் கைவிட்டது உண்மையா? கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி அதுக்கடுத்து ஆண்டவர் உன்னை மிகுந்த இரக்கங்களினால ஒருபோது உன்னை கைவிட மாட்டாரு. எப்சிபா ஆண்டவர் சொன்னாரு. எப்சிபா என்ன தெரியுமா? என் மகிழ்ச்சி நீதான். ஏன் எப்சிபா ஆண்டவர் சொன்ன தெரியுமா? ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களை கேட்ட ஒவ்வொருத்தர் சொல்லுங்க உன் சந்தோஷம் என்னமான்னா ஒருத்தர் சொல்றீங்க என் பிள்ளைன்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் கேட்டீங்க உன் சந்தோஷம் என்னமான்னு சொல்லுங்க எனக்கு வந்து பணம் தான், இன்னொருத்தர் சொல்லுங்க உன் சந்தோஷம் என்னமானா எனக்கு டிவி தான், உனக்கு சந்தோஷம் என்னமா எனக்கு வீடு தான். ஏதாவது ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க கரெக்டா? இல்ல என் வேலைக்கு போனா சந்தோஷமா இருப்பேன், இல்ல என் கையில பணம் வந்தாலும் ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்க தான். அல்லேலூயா. அந்த மூஞ்சிதான் ஒரு ஆமென். எப்சிபானா என் மகிழ்ச்சி நீங்கள் என்று சொல்றார். அதுக்கு பியூலா பியூலான்னா திருமணமானவள் அப்படின்னு அர்த்தம். நான் மணவாளன், நீ எனக்கு மணவாட்டி. ஒரு அல்லேலூயா. ஓகேயா? நான் சொல்றது புரியுதா? கன்னிகை திருமணமான வாலிபன் இளம்பெடை கன்னிகை திருமணம் பண்றது போல சொல்றாரு நீ என்னுடைய மணவாட்டி, நான் மணவாளன், நீ எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கல்யாணம் என்ன யாருக்கு சொந்தம்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான். எங்கோ பார்த்திருப்போம், எங்கோ வளர்ந்திருப்போம். அவன் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு 20 வயசு 25 வயசு 28 வயசு அதெல்லாம் விட்டுட்டு இங்கே கணவன் கிட்ட வந்து இருப்பாங்க. ஒரு ஆமே. அல்லேலூயா. கரெக்டா நான் சொல்றது? நிறைய நேரத்துல அது யோசிக்கிறதே இல்லை. எத்தனையோ 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் நம்ம அதை கேஷுவலா ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொல்ற ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம ஒரு சட்டை இப்படி மாறிச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ண உடனே அங்க போய் மாமியாருக்கு செட்டில் ஆயிடும்னா எப்படி இருக்கும்? ஒத்துக்கோமா? நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா பெண்கள் அதை ஏற்றுக்கொண்டு தாயையும் தந்தையும் பிள்ளைகளையும் சொந்த பந்தங்களையும் அந்த கலாச்சாரத்தையும் அவங்க இருந்த அந்த குடும்ப சூழ்நிலைகள் அந்த கிராமத்தை எல்லாவற்றையும் விட்டு நம்ம பின்னாடி வராங்க. ஒரு அல்லேலூயா. ஆமென். கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை தேவையில்லாத உதாசீனப்படுத்துறோம், தேவையில்லாத பண்றோம். அதுதான் அவன் பண்ணது. வேற என்ன பண்ணணும்? அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உன்னால பண்ண முடியுமா? ஆண்களால பண்ண முடியுமா? ஒரு ஆமென். அப்போ நான் சொல்றேன்னா ஆண்டவர் அப்படிதான் இன்னைக்கு என்ன சொல்ற அவங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்தது போல
நீ காண்ட சொல்ற நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னாடி வரணும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சொல்றது நான் சொல்றது புரியுதா? எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை மட்டும்தான் நேசிக்கணும்னு சொல்றாரு. செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்துல நான் விரைவா சொல்றேன், ஒரு டைம் ஆயிடுச்சு. NIV டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் மிகுந்த பிரியமாய் இருக்கிறார். சாதாரணமான பிரியம் இல்ல, இவ்வளவு அன்பு இல்ல, அவ்வளவு ஒரு அன்பு. ஆமென். ஊட்டி அன்பு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிறது நம்ம மேல அம்மட்ட ஒரு அன்பு. ஆண்டவர் கர்த்தர் உங்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார், உங்களில் எவ்வளவு பிரியப்படுகிறார் என்பதை எப்போதாவது சிந்திச்சிருக்கிறீங்களா? என்ன ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறேன், இவ்வளவு அன்பா இருக்கிறேன் எப்போதாவது சிந்திச்சிருக்கிறீங்களா? பிதா தம் மீது வைத்த அன்பினால் தான் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பிதா ரொம்ப அவரை நம்ம காட்டுறது அவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம், அவர் இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் காட்டிட்டோம். ஆனா அவர் துரத்து நம்ம நேசித்தாரு. பகலில் மேக சமமாய் நேசித்தாரு, இரவில் அக்னி சமமாய் நேசித்தார். தாவீது சொல்றான், மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்க வந்து அங்க டாரா போடுறீங்க, நீங்க பாய் போட்டு படுக்கிறீங்க, என் கூடவே இருக்கிறீங்க என்று அவன் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், he is a fiercely jealous lover. ஆமென். இதெல்லாம் முக்கியமான சொல்லி முடிக்கிறேன். he is a fiercely jealous lover அப்படினா மிகுந்த பொறாமையுள்ள நேசன். எத்தனை பேர் புரியல, நீ எப்படி கேட்கறீங்கன்னு தெரியல, என் மனதை கூட ஆகும் போல. ஒரு ஆமென். அவர் மிகுந்த பொறாமையுள்ள லவர், காதலன், நேசன், பரிசுத்தமான தெய்வம். ஆமென். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் NCV சொல்லுது, அவர் உங்களை தமக்காக மட்டுமே விரும்புகிறார், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லுவாங்களா? காதலி ஆரம்பத்துல உன்னை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், ஒண்ணு நான் செத்து போவேன், இல்ல உன் மூஞ்சில ஆசிட் வச்சிருவேன். ஒராமே நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்களோ ஆண்டவர் சொல்றார். பைபிள் சொல்றது சொல்றேன், உங்களை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். பொறாமை ஜெலசஸ் லவர்னு சொல்லி இருக்கிறது. எதிர விட்டு கொடுக்க மாட்டேன். யாத்திராக்கு 20:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள பொறாமை உள்ள தேவன், ஜெலசஸ் காட் என்று சொல்றார். அப்படின்னா அர்த்தத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவரே உண்மையாய் நேசிக்கிறார். ஆமென். அப்போ உண்மையாய் நேசிக்கிற தெய்வத்தை விட்டுட்டு பொய்யான தெய்வங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அன்பு காட்டும், உண்மையா அன்பு காட்டுற தெய்வத்தை விட்டுட்டு ஹல்லேலூயா இந்த பொய்யான தெய்வங்கிட்ட போயிட்டு நீ உட்கார்ந்து அங்க நான் நேசிக்கிறேன் அதை பண்றன போது அவர் பொறாமை கொள்ளுகிறார், எரிச்சல் அடைகிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அன்புக்கு உரிமையாகும் எந்த போட்டியும் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை கேட்டாலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. ஆனா ஏன் ஆண்டவர், நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, ஏன் ஆண்டவர் விக்கிரகத்தை கிட்ட போகாது எதுக்கு சொல்ல தெரியுமா? என்ன மட்டும்தான் நீ சேவிக்கணும், என்ன மட்டும்தான் நீ நேசிக்கணும், என்ன மட்டும்தான் நீ லவ் பண்ணணும், எனக்கு மட்டும்தான் ஆராதனை செலுத்தணும், ஏன்னா நான் மட்டும்தான் உயிர் கொடுத்திருக்கிறேன், நான் மட்டும்தான் உண்மையா உன்னை நேசிக்கிறேன். நான் சொல்லுவேன் எவ்வளவு நல்லது பண்றேன், எவ்வளவு நல்லது பண்ற சிஸ்டர், ஆனா அவன் புரிஞ்சிக்க மாட்டான். எவ்வளவு உண்மையை நேசிச்சாலும் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு, உனக்காக வீடியோ கொடுத்துட்டாங்க, அப்புறம் அவரை உண்மையை நேசிச்சா போது அவர் கோபம் வருமா வராங்க? அதுதான் சொன்னார் கோபம் வருது. இப்ப ஏன் ஆண்டவர் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு, இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஜனங்கள் எனக்கு மட்டும் துதி சொல்லி ஆராதனை செய்யணும். சங்கீதம் 45 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அப்ப உண்மையா என்ன மட்டும்தான் நேசிக்கணும், எனக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும். அதனால்தான் டைம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு. அந்த 5 மணிக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு ஆராதனை ஓடி வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் இதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரியப்படுவேன். தூக்கத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு விட்டுட்டு ஓடி ஓடியாடுவாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நைட் 4:12 படுத்தேன்,
திருப்பி 4 மணி கண்ணெல்லாம் எழுந்துக்கிறதுக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னில் பிரியப்படுகிறேன். என்னை ஆண்டவர் நாம் கீழே ஓடி வந்திருக்கிறோம்ல, அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், நீ என்னில் அன்பு கூறுகிறதுனால நான் உன்னில் பிரியப்படுவேன். சங்கீதம் 45:10-11 குமாரத்தை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அழகே அழகுகளே, ஆமென். கொஞ்சம் முடிச்சுக்க பாருங்க. ஆண்டு சொல்றாரு, அப்பொழுது ராஜா, இயேசு ராஜா, கர்த்தராகிய ஆண்டவர் உன் அழகிலே பிரியப்படுவார். அப்படி சொல்லுங்க பாருங்க, உண்மையே நீங்க எல்லாம் அழகுதான். நான் சொல்லுறேன், உண்மையை நீங்க எல்லாம் அழகுதான். உங்களுக்கு யார் சர்டிபிகேட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அழகில அவர் பிரியப்படுவார். எப்ப தெரியுமா? நீ எல்லாவற்றையும் அவர் செவியை சாழ்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்துட்டு அவர் மட்டும்தான் எனக்கு மனவாளனாகிய கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு, அவருடைய அன்பு மட்டும்தான் முக்கியம். அவர் மேல நீங்க அன்பு வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ற உங்க அழகில பிரியப்படுவார். அவர் உங்களை மிகவும் நேசிப்பதால் நீங்கள் அவருக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினால் உண்மையில் நம் மீது அவர் பொறாமை கொள்ளுகிறார். அல்லேலூயா. புரியுதா சொல்றேன்? நான் உண்மையா சொல்றேன். ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவர் மோசே எலியா ஆண்டவர் அந்த ஜெபிக்கிறார். சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி இந்த மோரியா மலை மேல போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மோசேயும் எலியாவும் ஆண்டவரிடத்துல வந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இவ பேர் சொல்றான், பார்த்த உடனே பயங்கரமா ஒரு பிரசன்னம் இருக்கிறது. அவர் ஏன் சொல்றதுன்னு சொன்னா, ஆண்டவர் இந்திய செட்டில் ஆயிடலாம், பயங்கரமா தேவ பிரசன்னம் இருக்கிறது. மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உனக்கு ஒரு கூடாரம், இந்திய செட்டில் ஆகணும். வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, ஏய் மோசேக்கு கூடாரம் கிடையாது, எலியாவுக்கு கூடாரம் கிடையாது, என் மகனுக்கு தான் கூடாரம், அவரை மட்டும்தான். ஹல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நீங்க வந்து அன்பு காட்டணும், பிரியத்தை காட்டணும். யாருக்கிட்ட தெரியுமா? மோசே கிட்ட இல்ல, இந்த பாஸ்டர் நிக்கிற பாஸ்டர் கிட்ட இல்ல, பாஸ்டர் தெய்வமா பாக்குறது இல்ல. என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் நேசித்து அன்பு காட்டணும். அந்த அன்பை ஆண்டவருக்கு மட்டும்தான், என் குமாரனாக இயேசுக்கு மட்டும்தான் எனக்கு பிதா சத்தம். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணதுனால அது நடந்துச்சு. பெருமை உட்கார்ந்து நான் பிசாசு. ஆமென். ஆண்டவர் முடிஞ்சிட்டே இருக்கு. லூசிபர் எப்படி கீழே வந்து நீ பிசாசா மாறி போனா, சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் இதை பண்ணேன், அதனால தான் அது நடந்துச்சு. நான் ஒரு உபவாசம் இருந்தேன், அதனால நடந்துச்சு. அப்பே நீ நினைச்சுக்கணும், பி கைட்டிங்க பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுனா உன் வாழ்க்கை சின்னப்படமாக்க போறா என்று நீங்கள் அப்போது கொஞ்சம் உங்களை உங்களை எப்படி சொல்றது, உங்களை சிந்தித்து நீங்கள் என்ன பண்ணணும், செயல்பட்டு நீங்க கொஞ்சம் கேர் ஆகணும். அப்பவே அல்லேலூயா, கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆகணும். நான் ஜெபம் பண்ணதுனால, நான் உபவாசம் பண்ணதுனால, நான் இதை பண்ணது அதை பண்ணதுனால நான் எங்க நான் உனக்குள்ள வருதோ பிசாசு உனக்குள்ள வந்துட்டான். இல்ல, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் செய்தது, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு, இதனால என்னைக்கு நான் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று நீ சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில அங்க நான் ஒரு பிரசன்னம் எழுத ஆரம்பிக்கும். உன்னை எவ்வளவு தாழ்த்துகிறியோ, உன் குடும்பத்தை எவ்வளவு தாழ்த்துகிறியோ, உன் பிள்ளைகளை எவ்வளவு தாழ்த்துகிறியோ, கர்த்தரை எவ்வளவு உயர்த்துகிறியோ, நான் சிறுகணும், நான் குறுகணும், அவர் பெருகணும் என்று நீ அவர் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா? புரியுதா? யாரை குறித்து பெருமை பாராட்டாதே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேன்மையும் பெருமையும் புகழ்ச்சியும் இது உங்களுடைய கர்த்தருக்குரியது. அங்கே அவர் பொறாமை கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் சொல்வது பிசாசுக்கு அந்த கணத்தை கொடுத்திருக்கும் போது அவர் பொறாமை கொள்ளுவார் என்று சொல்ல தேவனாக இருப்பார். இந்த உலகத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரையும் விட என்னதான் இந்த உலகத்திலே எல்லாரை விட என்னையதான் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென் சொல்லணும். இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட ஏசப்பா என்னதான் பீட்டர் ஜோன்ஸ் அதிகமாய் நேசிக்கிறார். நீ நேசிச்சால் நேசிக்கலாம், சரி நேசிக்கிறீங்களா சந்தோஷம், நீ நேசிக்கலாம் சரி, ஐ டோன்ட் கேர். என் அப்பா என் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். அந்த ரோமர் 8:38-39 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரிகளோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ உயரமோ ஆழமோ அல்லது வேறு எந்த விஷயமோ சிருஷ்டியோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? புரியுது சொல்றேன், கவனிச்சு முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, முதலே சொல்லிட்டேன், என்ன கூத்து பண்ணியிருந்தாலும் சரி,
என்ன ஆட்டம் போட்டு இருந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கர்த்தருடைய அன்புக்கு நான் தகுதியானவன் என்று உணர்ந்தாலும், கர்த்தருடைய அன்புக்கு நான் தகுதியானவன் என்று உணராமல் போனாலும், அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு ஒருபோதும் மாறாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? உணர்றீங்களா? ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன உங்களை நேசிக்கிற மாதிரி தெரியலையா? இந்த உணர்வு இல்லையா? சில நேரத்தில் பாவம் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு, ஆண்டவர் பிரியமில்ல காரியத்தை செய்துட்ட நம்மளால ஆண்டவர் நேசிக்க மாட்டேன், நம்மளால ஓரம் ஒதுக்கிட்ட, நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன். பக்கத்தை சொல்லுங்க, நேசிக்கிறேன். உன்னை விட என்ன நேசிக்கிறாரு? சொல்லுங்க பக்கத்துல, உன்னை விட என்ன நேசிக்கிறாரு? உலகத்திலே என்னதான் அதிகமா நேசிக்கிறாரு? ஒரு ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய அன்புக்கு நான் தகுதியானவன் என்று நான் நினைச்சாலும் நினைக்கிறாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஒரு ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அப்போ சங்கீதம் 41:11 என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அப்ப இன்னைக்கு நான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இந்த மாதம்ல இனி வருகிற நாட்கள் நினைக்கிறோம், உன்னை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்கள்கிட்ட நேசிக்கல, அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே மூஞ்சித்துக்கு உட்காந்து மூளையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, குழந்தை தீக்காத. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, மகளே நான் நேசிக்கிறேன், உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறேன். ஆமென். உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இது? ஒரு கோடி சில நேரம் சொல்லுவீங்கல்ல, நீங்க தான் சொல்லுவீங்க, நீங்க தான் அதை ஆழ்ந்து விடுவீங்க. கோடி ரூபாய் கொடுத்தவங்க என்ன பிரயோஜனம்? ஒரு வார்த்தை அன்பா பேச மாட்டாரு. ஆமென். சொல்லுவீங்களா இல்லையா? திட்டிட்டே வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம் பிரதர்? அன்பா ஒரு வார்த்தை பேசிட்டு கஞ்சி ஊத்துனா நான் குடிப்பேன், டெய்லி கஞ்சி ஊத்துனா குடிப்பேன். அண்ணா என்னடா உங்கள்கிட்ட கட்டிட்டு நான் கஞ்சி குடிக்கிறேன். ஆனா என்ன சொல்ற டைலாக், கஞ்சி குடித்தா நான் குடிச்சிட்டு இருப்பேன். ஆனா ஒரு வார்த்தை அன்பா பேச மாட்டாரு. அதுக்கு அழுவுற நீ நான் சொல்றேன், நான் உன்னில் பிரியப்படுவேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? ஆமென். ஒண்ணு முதல் சொன்ன என்ன சொன்ன, அவர் சத்ரு என் மேல் மேற்கொள்ளாததுனால அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னல எத்தனையோ விபத்துகள் ஸ்டார்டிங்ல சொன்னல, நீங்க உயிரோடு வச்சிருக்கிறாரா அவர் உன்னை நேசிக்கிறதுனால, உன் மேல் அவர் பிரியமா இருக்கிறனால. என் பிரியமே என் ரூபவதியே ஆனா சொன்ன, பிரியமானவதே உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்ப கரெக்ட் சொல்ற, இன்னைக்கு உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படின்னு சொல்ற, பிரியமானவதே. வேணா நீங்க இந்த மாசம் முழுவதும் வீட்டுல சொல்லுங்க, பிள்ளைகளை சரி கணவனை சரி யார் பார்க்கிறோம், பிரியமானவனே. ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, பிரியமானவனே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே, பிரியமானவனே சொல்லி பாருங்களேன். ஏன்னா அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். சொல்லுவோமா? ட்ரை பண்ணீங்களா? சரிங்களா? என் நாயே, என் தத்தி, என் மாடு, பண்ணி அப்படின்றத நிறுத்திட்டு அவர் எப்படி வந்தாரா, பிரியமானவனே அப்படின்னு சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. மனைவி பார்த்து சொல்லுங்க, பிரியமானவரேன்னு சொல்லுங்க. அதனுடைய தேவனுடைய அன்பின் அர்த்தத்தை, அதனுடைய ஆழத்தை நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற நம்ம கிட்ட ஒரு 4 விஷயம் சொல்லிடுறேன். நம்பர் 1, தினமும் பேசுங்கள். ஆமென். ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரா? அப்புறம் நான் உங்களுக்கு பிரியப்படுவேன்னு சொன்னாரு. எப்படி இன்னும் ஆண்டவர் பிரியப்படுவார்னா, தினமும் பேசணும். வீட்டுல பக்கத்துல உட்காந்து ஊருக்கு பேசுறது, ஆண்டவரோடு பேசணும். ஆண்டு சொல்ல, 1 மணி நேரம் எனக்காக வீட்டுல காத்திருக்க கூடாதா? அப்ப சொல்ல, ஜபம். அதை எப்படியா சொல்றேன், தினமும் 1 மணி நேரம் அவரோடு பேசணும். அதுதான் ஜபம். 2வது நம்பர் 2, தினமும் அவரை துதிக்கணும், உயர்த்தணும். ஹல்லேலூயா. தினமும் அவரை பாடணும். எப்ப பார்த்தாலும் என் அப்பா பாட்டு, என் அம்மா பாட்டு, என் பிள்ளை பாட்டு, இந்த பெருமையே பேசி பேசி ஒண்ணும் இல்லாம நடு ரோட்டில் நடுத்தேன்னு நின்றுவோம். இன்னைக்கு சொல்றோம், அவருக்கு பெருமை புகழ்ந்து பாடுங்க. குப்பையில் இருந்தேன், ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிற்க வச்சிருக்கிறார். சேவையில் இருந்தேன், ஆண்டத்துக்கு இங்கு வைத்திருக்கிறார். பாவியா இருந்த கர்த்தர் இங்கே நிறுத்திருக்கிறார். என் வாழ்க்கையோட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று நீங்க என்ன பண்ணணும், தினமும் அவரை சொல்லி துதிச்சு பாடுங்க. 3வது நம்பர் 3, தினமும் காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பைபிள் சத்தத்தை கேட்க காத்து இருக்கணும். ஆர்வமா ஓடி வரணும். எப்போ அவர் என்கிட்ட பேச போறார், ஓடி வரணும். ஒரு ஹல்லேலூயா. இந்த வாஞ்சி, அந்த ஒரு லவ் உங்களுக்குள்ள வரணும். என் அப்பா என்கிட்ட பேசுவார். எண்ணத்தோடு வந்தீங்கன்னா அவர் டெய்லி பேச ஆரம்பிப்பார். ஒரு முறை பேசிட்டாருன்னா என் மக்கள் எப்போ இருப்பாரா, நான் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசணும், அப்படி அவர் ஆர்வமா இருப்பாரு. ஒரு ஹல்லேலூயா. அப்ப நம்ம வர அவர்கிட்ட என்ன பேச போறாரு, ஒரு எதிர்பார்ப்போட என்கிட்ட என்ன
பேச போறாரு எதிர்பார்ப்போட ஒரு சபையில உட்காரணும், எதிர்பார்ப்போட வீட்டுல ஜெபத்துல உட்காரும்போது அப்பா எனக்கு என்ன பேச போறாரு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு தினமும் காத்திருக்கணும். நான்காவது, தினமும் அவரை நினைக்கணும். ஒரு ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் அனுதினமும் கர்த்தரையே நினைக்கணும், அவர் அன்பை நினைக்கணும். ஆமென். இந்த மாதம் உன்னில் உள்ள ஒன்றை குறித்து ஆண்டவர் பிரியப்படுவார். இன்னைக்கு நீ 100 விஷயத்துல நீ தவறி 99 விஷயத்துல தவறி இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு கர்த்தர் உன்னில் பிரியப்படுவார். நீங்க எல்லாத்தையும் நான் சரியா இருக்க முடியாது என்று நினைக்கலாம். நீ களிமண் மாம்ச பாண்டம் என்று அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு பல விஷயத்துல நீங்க கோட்டை விடலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவருக்காக செய்யும் பார்த்தியா, அதை கொண்டு கர்த்தர் உங்கள் பிரியப்படுவார், மேன்மை பாராட்டுவார். நான் சொல்றேன் இந்த மாதம் ஓடி எமோஷனல் மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. முடிச்சுட்டேன். நான் சொல்றேன் பரிசுத்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு மாதமாக ஓடி எமோஷனல் மாதமா இருக்கும். அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ருசி பார்ப்பீங்க. எழுந்திருக்கிறார் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ருசி பார்ப்பீங்க. அவருடைய அன்பின் ஆழத்தை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்ற இந்த மாசத்துல கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறத, உன்னை நேசிக்கிறத நீங்க காண்பீங்க. ஆண்டவர் சொல்லுவா என் மக எனக்காக இதை செய்திருக்கிறார், எனக்காக இதை பண்ணிருக்கிறார், எனக்காக தினமும் என்னோட பேசுறா, நான் அவளோடு பேசணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னில் பிரியப்படுவார். இந்த மாசம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னில் பிரியப்படுவார், உன் மேல பிரியமாயிருப்பார். கர்த்தர் உன்னில் பிரியமாயிருப்பார், உன்னில் பிரியப்படுவார். நான் சொல்றேன் இந்த மாசத்துல ஆண்டவர் அந்த அன்போடு நீங்க பாருங்க. கர்த்தர் இந்த உலகத்திலே எங்க போய் நின்னாலும் ஆண்டவர் என்னை நேசிக்க